what makes Lakshmi Boutique stand out from other boutiques? மேபி எப்போவுமே நான் வந்து ஒரு ஒரு க்ரௌடட் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் வாட் எவர் நான் யூனிக்காக சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சம்திங் ஐம் டூயிங் டெய்லி பேசிஸில் ஒரு விஷயம் நான் புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ என்னை எப்போவுமே நான் தனித்துவம் படுத்திக்கிறதுக்கோ ஒரு ஐடென்டிட்டி காட்டுறதுக்கோ என்னுடைய பிராண்டை தனியாக பில்ட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் வீடியோ பண்ணதாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து த வே என்னுடைய ட்ரெஸ் வந்து ஐ மீன் என்னுடைய டிசைன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி நிறையா இடத்துல கிடைக்காதது கிடைக்கலாம். அண்ட் த கலர் காம்பினேஷன்ஸ் எங்களுடைய கலர் காம்பினேஷன் என்னோட ப்ரொடக்ஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இன்னைக்கு நான் போட்டுட்டு இருக்கிறது வரைக்கும். ஸோ ஒன்று எனக்கு யூனிக்கு. இப்போ எக்ஸ்போன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ எக்ஸ்போன்றது பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்தே இருக்குது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேஸில் மல்டிபிள் பிராண்ட்ஸ் வில் பி தேர். ஒரு 100 பிராண்ட் போய் ஒரு இடத்துல எக்ஸ்போ பண்ணுவாங்க. தட் இஸ் ஃப்ரம் டே 1 அதுதான் எக்ஸ்போ. அப்போ நான் வந்து எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு சிங்கிள் பிராண்ட் டூயிங் மல்டிபிள் ஸ்டால்ஸ். ஸோ அது பண்ணும்போது நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சேன். ஓகே எல்லாமே இவங்களே வந்து பண்ணாங்களா அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு டைமும் ஏதோ யூனிக்காக பண்ணுறனால 1000 பேர் இருந்தாலும் ஸ்டில் லக்ஷ்மி பொட்டிக் அந்த பிராண்டை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுறேன்.